இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகனுள்ள நண்பர்களே, இந்த நாளின் இறைவசன தியான செய்திக்காக நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆயத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் சரித்திரம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபுவின் சரித்திரம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். செய்தியின் கருப்பொருள் என்னவெனில், ஒரு மனுஷனுக்காக ஒரு சிநேகிதன் ஒருவன் வழக்காடுகிறது போல ஒரு மனுஷனுக்காக தேவனோடு வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அதாவது ஒரு யோபு என்ன கேட்கிறார், ஒரு பரிந்துரையாளர் தேவனிடத்தில் தனக்காக பரிந்து பேசுவதற்கு அல்லது வழக்காடுவதற்கு ஒரு வழக்குரைஞர் அல்லது ஒரு பரிந்துரையாளர் தேவை வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அந்த வார்த்தையை கூறுகிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று தன்னுடைய உள்ள கிடக்கையை, ஆழ்மனதின் ஆதங்க வேட்கையை அங்கே தெளிவுபடுத்துகிறார். இது எல்லாருக்கும் சில நேரங்களிலே இந்த அவல நிலை ஏற்படுவதுண்டு. தான் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கிற போது கண்டோ கேட்டோ இராத சிலருக்கு கைக்கூலிகளாக மாறி பொய் குற்றச்சாட்டுகளை ஒருவர் மேல் சுமத்தி அவர் அந்த காரியத்தை செய்தார் என்று சில பொய் சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி ஒரு மனிதனை, ஒரு நிரபராதியை குற்றவாளியாக தீர்க்கின்ற போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவமானம், கேவலம், மன சஞ்சலம், அந்த போராட்டம், அவமானப்படுத்தப்படுகின்ற அந்த ஒரு சூழலிலே மனதளவிலே பாதிப்புக்குள்ளாகி நிரபராதிகள் சில நேரங்களிலே தங்களை அறியாமலே மெய் தேவனை நோக்கி கதறுவதை பார்க்க முடியும். அது கதறுவதை அல்ல, அல்லது தங்கள் உள்ளத்திலே, ஆழ்மனதிலே, வெளியிலிருந்து, வாயிலிருந்து எந்த விதமான வார்த்தைகளும் வெளிப்படாமலே ஆழ்மனதின் கலக்கத்திலே அவர்கள் கதறுவதை நாம் பார்க்க முடியும். ஏன் கதறுகிறார்கள்? இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தளர்ந்த நிலையிலே, இளைத்து போய் தளர்ந்து போன நிலையிலே நிற்கிறார்களே, ஏனென்று நாம் சிந்தித்தால், அவருடைய ஆழ்மனதை கூர்ந்து கவனித்தோமானால் இந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். செய்வது அறியாது திகைத்து நிற்பார்கள். தான் அப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றத்தையும் செய்ததும் இல்லை, செய்ய துணிகரம் கொண்டதும் இல்லை, மனதில் எண்ணியதும் இல்லை. ஆனால் கண்டோ கேட்டோ அறிந்தோ இராதவர்கள் இந்த குற்றத்தை இவன்தான் செய்தான் என்று பொய்யாய் குற்றம் சுமத்தி பொய் சாட்சிகளையும் ஏற்படுத்தி குற்றம் சுமத்தி வாதிடுகிறார்களே, குற்றவாளியாக தீர்க்கிறார்களே என்று மனதிலே கலங்கி போய் சில வேளைகளில் அவதிப்படுவதுண்டு. அதுபோன்ற ஒரு அவதியை தான் அறியாதவர்களால் அல்ல, தான் அறிந்தவர்களாலே, உடனிருந்த உற்ற சிநேகிதர்களாலேயே யோபு அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், பூமியே 18ஆம், அதாவது யோபு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பூமியே என் இரத்த பழியை மூடி போடாதே, என்
அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அதாவது மனம், அவருடைய உள்ளம் அலறுகிறது, கலங்கி தவிக்கிறது. ஏனா இப்போதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நம்மால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் கிறிஸ்தவர்கள் தானே. அவர் சொல்லுகிறார், தன் மனக்கலக்கத்திலே, மன கிளேசத்திலே, மன சஞ்சலத்திலே, அந்த மனவேதனையின் உச்சத்திலே அவர் சொல்லுகிறார், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதே ஒரு வசனத்தை, இப்படிப்பட்ட இதே கண்ணோட்டத்திலான கருப்பொருள் பொருள் நிறைந்த ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எனக்கு நானே சாட்சி சொன்னால் அது மெய்யான சாட்சியாகுமா? எனக்கு சாட்சி சொல்லுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் அல்லது உன்னதத்தில் இருக்கிறார், அவருடைய சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் என்று நினைக்கிறேன். நான் அந்த செய்தியை, அதை இன்னொரு நாளிலே அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனாலும் இன்றைய தினத்திலே நான் அதை உங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 6ஆம் அதிகாரம் என்று தான் நினைக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களிலே இந்த வார்த்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறீர்கள். யாரை குறித்து சொல்லுகிறார்? இதே யோபு சொல்லுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். அதாவது தேவகுமாரனாகிய கிறிஸ்து தனக்கு சாட்சி சொல்ல வருகிறவர், மெய்யான சாட்சியை சொல்லுகிறவர், தன்னை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், வேறொருவர் இருக்கிறார் என்று கண்ணோட்டத்திலே அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார். இதே கண்ணோட்டத்தை தான் இந்த அங்கலாய்ப்பை, இது ஒரு அங்கலாய்ப்பு போல் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? யோபு, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஆம், உன்னதங்களில் பரலோகத்தில் இருக்கிற மெய்யான தேவனே சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி என்பதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. இதே கண்ணோட்டத்திலே தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த வார்த்தையை யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 20ஆம் வசனத்திலே யோபு என்ன சொல்லுகிறார் என்றால், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபுவின் நிலைப்பாடு நமக்கு தெரியும். தனக்கு உண்டாயிருந்த செல்வம், ஆஸ்தி, சம்பத்துக்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், மக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு விட்டது, ஒன்றும் இல்லை, நிர்வாணியாக நிற்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன் என்று சொல்லுகிற நிலையிலே யோபு மாற்றப்பட்டிருக்கிறான். மிக பெரிய செல்வந்தனாக இருந்தவன், மக்கள் நடுவிலே பிரபுவை போல் இருந்தவன், ஜனங்களின் அந்த நடுவிலே, நியாயம் விசாரிக்கிறவர்களின் நடுவிலே நியாயாதிபதி போல் இருந்தவன், இன்று ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறான். ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான், பருக்கை வியாதியினால் வியாதிப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த வியாதியும் இந்த அழிவும் இந்த நாசமோசங்களும் உன்னுடைய அக்கிரமங்களினால் நடந்தது என்று அவனுடைய உற்ற நண்பர்கள்
3 பேர் அல்லது 4 பேர் அங்கே கூடியிருந்து அவனை சுற்றி இருந்து அவன் பேரில் குற்றம் சுமத்தி அவனை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொன்ன அந்த சம்பவம் நம்மை அறியாதவர்களும் நாம் அறிந்திராதவர்களும் நாம் கண்டிராதவர்களும் நம்மை கண்டிராதவர்களும் நம் பேரிலே குற்றம் சுமத்தி சாட்சி சொல்லுகின்ற போது ஏற்படுகிற அந்த நிர்பந்தமான மனவேதனை உடன் இருக்கிறவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள், உடன் சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், உடன் இருந்தவர்கள், உற்ற நண்பர்கள் நமக்கு எதிராக உடனிருந்து குளிபறிக்கிற போது, நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுகிற போது, நமக்கு எதிராக குற்றம் சுமத்தி அதை உண்மை என்று நிரூபிக்க பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிற போது இந்த அவல நிலை நமக்கு மனதில் இந்த அங்கலாய்ப்பு ஏற்படுவது இயல்பு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் யோபு இங்கு வர்ணிக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. வேறு வழி இல்லை. தனக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கோ, தனக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்கோ, பரிந்து பேசுவதற்கோ அங்கு ஒருவரும் இல்லை. எல்லாம் எதிரிகளாய் மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே யோபு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. வேறு வழி இருக்கிறது. யாரும் இல்லாத போது தேவனிடத்திலே தான் அழ வேண்டிய, கண்ணீர் சிந்து கதற வேண்டிய சூழல் ஒருவருக்கு, எந்த மனிதனுக்கும், எல்லா மனிதருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். அவன் தேவனை நீதிமானாக, தேவனுக்கு உகந்த, தேவனுக்கு பிரியமானவனாக வாழுகிற எல்லாருக்கும் இது உண்டு. பக்தி வேட கிறிஸ்தவர்களுக்கு இது இருக்காது. இந்த நிலைப்பாடே வராது. அவர்கள் பேரில் குற்றம் சுமத்துகிறவர்களும் இருக்க மாட்டார்கள். குற்றம் சுமத்தினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எல்லாரும் ஒரே ஜாதி தானே. அவர்கள் தேவ பக்தி என்பது அவர்களுக்கு பக்தி வேடத்திற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தானே, தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்வதற்கு தானே. அப்படிப்பட்டவர்கள் நடுவில் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அனுபவம், இந்த அனுபவங்கள் வராது. இங்கு யோபியார் தேவனுடைய பார்வையிலே சாத்தான் அவன் பேரிலே குற்றம் சுமத்துகிற போது, யோபுவின் பேரிலே குற்றம் சுமத்துகிற போது, அவனை சோதிக்க அனுமதி கேட்கிற போது, அவனுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நாசம் பண்ணவும் அழிக்கவும் அனுமதி கேட்கிற போது, தேவன் சாத்தானிடத்திலே யோபுவை குறித்து கொடுக்கிற சாட்சி, அவன் பூமியிலே யோபுவை போல நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சன்மார்க்க வாழ்வு யாருக்கும், தனக்கோ தன் குடும்பத்தாருக்கோ பிறருக்கோ தன்னால் எந்த தீங்கும் விளையக்கூடாது, ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறவன் சன்மார்க்கன். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய சரீரத்திற்கு கூட நம்மால், நம்முடைய நடத்தையினால், நம்முடைய செய்கையினால், நம்முடைய வாழ்க்கை முறையினால் தீங்கு விளைவிக்க கூடாது. காரணம், நம்முடைய சரீரமானது தேவன் தங்கும் வீடு, தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் வீடு, அது தேவாலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். கற்களினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அல்ல ஆலயம். மனுஷ கரங்களால் கட்டப்படாத, வெட்டின கற்களால் கட்டப்படாத, படிகளின் மேலேறி பலியிடும்படியாக தங்கள் நிர்வாணத்தை காண்பித்து படிகளின் மேலேறி பலியிடும்படியாக கட்டப்பட்ட பலிபீடங்களும் அல்ல நம்முடைய சரீரம். ஆனால் கற்களினால் கட்டப்பட்ட தேவாலயங்களோ பலிபீடங்களோ தேவாலயங்கள் அல்ல, தேவனுடைய வீடு அல்ல. தேவனுடைய கரத்தினால் உருவாக்கி மறைவிடத்தில், அதாவது ஒளிப்பிடத்தில், தாயின் கருவறையில் உருவாக்கி படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய சரீரங்களும் தேவன் தங்கும் வீடாக இருக்கிறது, தேவன் தங்கும் தேவாலயமாக இருக்கிறது. தேவனுக்கு சுகந்த வாசனை உள்ள ஸ்தோத்திர பலிகளை பலியிடுகிற பலிபீடங்களாக இருக்கிறது நம்முடைய இருதயங்கள். ஆனால் நம்மில் யாராகிலும்
தன்னுடைய சொந்த சரீரத்திற்கோ தன் ஆத்மாவிற்கோ தன் ஜீவனுக்கோ கேடு உண்டாக்காமல் வாழுகிறவர்கள் யார்? யாராவது இருக்கிறோமா? அப்படி வாழுகிறவன் தான் சன்மார்க்கன். தன்னால், தன்னுடைய வாழ்க்கை நடத்தை முறையினால், தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய வாயின் வார்த்தைகளால், தன்னுடைய வாழ்க்கை முறையினால், தன்னுடைய சொந்த சரீரத்திற்கோ தன் ஜீவாத்மாவிற்கோ தன் ஜீவனுக்கோ உலை வைக்காத, கேடு உண்டாக்காமல் வாழுகிறவன் சன்மார்க்கன். அது மட்டுமல்ல, தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் ஜீவனுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் தீங்கு நேரிடாதபடி தன்னை காத்துக்கொண்டு தன் நடக்கையை, தன் செய்கையை, தன் சிந்தனையை, தன் வாயின் வார்த்தைகளை, செயல்களை காத்துக் கொள்ளுகிறவனே சன்மார்க்கன். அப்படிப்பட்ட சன்மார்க்கனாக வாழ்ந்தவன் யோபு. கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரியவர்களே, பக்திமான்களே, பக்தி வேடம் போடுகிற கிறிஸ்தவர்களே, நம்மளை யாராகிலும் சன்மார்க்கர்களாக வாழுகிறோமா? இல்லவே இல்லை. ஆனால் மாற்று சமயங்களில் சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், மாற்று மக்களினங்களில் இருக்கிறார்கள், மாற்று மார்க்கங்களில் மதங்களில் இருக்கிறார்கள். நாம் அவர்களை விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் மதவாதிகள், மதவெறியர்கள் என்கிறோம். உண்மையிலேயே நாம் தாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் தாம் யாராக இருக்கிறோம்? மதவெறி பிடித்த பக்தி வேடக்காரர்களாக இருக்கிறோம். அதற்கு நம்முடைய பக்தி வேட துர்க்கிரியைகளுக்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியானவரை சாட்சியாக வைத்துக் கொள்கிறோம். நாம் நமக்கும் தீங்கிழைக்கிறோம், நம் குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தீங்கிழைக்கிறோம், நம்மை பிறருக்கும் தீங்கிழைக்கிறோம், நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தீங்கிழைக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், பக்தி வேடக்காரர்கள். நாம் சன்மார்க்கர்களே அல்ல. ஆனால் புற மதங்களில், புற மக்களினங்களில் சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்கள் உண்டோ என்று கேட்டால் இல்லை. தேவன் யோபுவுக்கு சன்மார்க்கன் என்றும் உத்தமன் என்றும் நீதிமான் என்றும் சாட்சி கொடுக்கிறார். மனுஷர் அல்ல சாட்சி கொடுக்கிறது, தேவன் சாட்சி கொடுக்கிறார். அதுதான் அவன் சொல்லுகிறான், எனக்கு சாட்சி வருகிறவர் இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நீதிமானை குறித்து, நீதிமானாகிய யோபுவை குறித்து சாத்தானிடத்திலே சாட்சி சொல்லிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் நற்சாட்சி சொன்னவர்கள் தேவன் சாட்சி சொல்லி இருக்கிறாரா? இல்லை. நாம் நம்மை குறித்தே நாமே சாட்சி, மேடையேறி சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். போகிற வருகிற வழிகளில் எல்லாம் சாட்சி சொல்லுகிறோம். காண்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம் பொய்யர்களாயிருக்கிறோம், வேஷம் போடுகிறவர்களாயிருக்கிறோம். சிந்தித்துக் கொள்ளுங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், கேட்கிறார், யோபு தன்னுடைய அந்த அங்கலாய்ப்பிலே தன்னுடன் இருந்த உற்ற நண்பர்கள் தன்னை பரிகாசம் பண்ணி குற்றப்படுத்தி அவமானப்படுத்துகிறதை கண்டு பொறுக்க முடியாமல் மனதிலே அழுது, தேவ சமூகத்திலே அழுது கொண்டு, மனதிலே அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டு சொல்லுகிறார், ஒரு மனுபுத்திரன். மனுபுத்திரன் என்றால் வேதாகமத்திலே மனுபுத்திரன் என்று பல்வேறு இடங்களிலே, யோபுவிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் நாம் பார்க்க முடியும். எசேக்கியேலை தேவன் கூப்பிடுகிற போது மனுபுத்திரனே என்று தான் அழைக்கிறார். அது தேவனுடைய பார்வையில் நீதிமானாயிருக்கிறவன் மனுபுத்திரன். இவனும் யோபுவும் அதைத்தான் கேட்கிறான். மனுபுத்திரன், அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். உத்தமனாக, நீதிமானாக, சன்மார்க்கனாக இருக்கிறவன், வாழுகிறவன், தன்னால் தனக்கோ பிறருக்கோ தீங்கு இழைக்காதவன், அவன் தான் சன்மார்க்கன். அப்படிப்பட்டவன் மனுபுத்திரன். மனுஷன் சுருக்கமாக சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்டவன் அவன் சொல்லுகிறான், தன் சிநேகிதனுக்காக ஒரு மனுபுத்திரன், அதாவது ஒரு உத்தமன், ஒரு சன்மார்க்கன், ஒரு நீதிமான், தன் சிநேகிதனுக்காக, தன் உற்ற நண்பனுக்காக, தன் உயிர் நண்பனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். இந்த வழக்காடுனர், பிளீடர்,
அல்லது இன்டர்செஷனர், பரிந்து பேசுகிறவர், அல்லது ஒரு அட்வொகேட், வழக்காடுகிறவர். எப்படி வேண்டுமானாலும் அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வார்த்தைகளை பட்டங்களாக வைத்துக் கொண்டிருக்கிற நபர்களுடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பிளீடர் என்றால் வழக்காடுகிறவர், அதாவது அட்வொகேட், வக்கீல். நமக்கு தான் தெரியும், இந்த உலகத்தில் ஒரு வக்கீலும் உண்மையை பேச மாட்டான். தான் யாருடைய வழக்கிற்காக வழக்காடுனராக அட்வொகேட்டாக தன்னை கூலிக்கு பொருத்திக் கொள்ளுகிறானோ அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனை நீதி நிரபராதி என்று விளங்க வைப்பதற்காக பொய் சாட்சிகளைத்தான் ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த காரியத்தை செய்கிறவர்கள் தான் அட்வொகேட்ஸ், வக்கீல்கள், வழக்காடுனர்கள், வழக்குரைஞர்கள். பிளீடர், இங்கே அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். ஒரு சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். தேவனோடைய வழக்காடுகிறவர், தேவனோடைய வழக்காடுவது கடினமான காரியம். ஒருவன் நீதிமானாக இருந்தால் தேவனுடைய வழக்காடலாம். வேதாகமத்திலே பல்வேறு இடங்களிலே அவர் அழைக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக இருந்தால், நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் என்னுடைய வழக்காடுங்கள். யார் எனக்கு ஆலோசனை சொல்கிறவன், யார் எனக்கு முன்பாக வழக்காடுகிறவன், யார் என் பேரில் குற்றம் சுமத்துகிறவன் யார் என்று கேட்கிறார். உன் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கிழைக்காதவனாக, தனக்கு தீங்கிழைக்காதவனாக இருக்கிற ஒருவன் தன்னை நீதிமான் என்று எண்ணினால், தன்னை உத்தமன் என்று எண்ணினால் தேவனோட வழக்காடலாம். அதற்கான காரண காரியங்களை தேடிக்கொண்டு எனக்கு முன்பாக நான் வழக்காடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் தேவன். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களிலே படிக்கலாம். அதை வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அந்த உங்கள் சாட்சிகளை நியாயப்படுத்தி வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். இங்கே அவர் யோபு என்ன சொல்லுகிறார்? எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இதை சற்று வித்தியாசப்படுத்தி சொன்னால், எனக்காக பரிந்து பேசுகிறவர், என் பேரில் குற்றம் சுமத்துவதற்காக அநேகர் 1000 பேர் எனக்காக கூடியிருக்கும் போது பொய் சாட்சிக்காரர்களும் வழக்காடுநர்களும் வழக்குரைஞர்களும் எனக்கு எதிராக சூழ்ந்திருக்கிற போது எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் உங்களுக்கு வியாதியா, உங்களுக்கு பிலிசூனிய கட்டுகளா, உங்களுக்கு பிசாசின் உபத்திரவங்களா, உங்களுக்கு தரித்திரமா, எங்களிடத்திலே வாருங்கள். இந்த போன் நம்பர், இந்த மொபைல் நம்பர்ல கான்டாக்ட், தொலைபேசியிலே எங்களை அழையுங்கள், நாங்கள் உங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறோம். யாரு அங்க? திருடர்கள். நீதிமான்களைப் போல உங்களுக்காக கூலிக்கு பரிந்து பேசுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்திலே தோன்றி இருக்கிறது. அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? பரிந்துரை ஜெபம் செய்பவர்கள், இன்டர்செஷனல் பிரேயர் வாரியர்ஸ். என பரிந்துரை ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள். பட்டம் எதுக்கு? கூலிக்கு. 5 மினிட் தொலைபேசியில ஜெபம் பண்ணணும்னா 5000 ரூபாய். சும்மாவா பண்றாங்க? பக்தி வேடக்காரர்கள், கொலை பாதக கூட்டத்தார், வேட்டைக்காரர்கள். பணம் வேட்டையாடுவதற்காக உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடி உங்களுக்காக நாங்கள் கர்த்தரிடத்தில், பரிசுத்த ஆவியானவரிடத்தில், தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறோம், நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள். கிறிஸ்தவர்களே, ஒரு பரிந்துரை ஜெபம் பண்ணுகிற ஒரு ஓநாயினிடத்திலும் செல்லாதிருங்கள். அவர்கள் உங்களிடமிருந்து 5 நிமிடம் ஜெபிப்பதற்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், உங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கூலிக்காகத்தான் ஜெபிக்க பரிந்துரை ஜெபம் செய்கிறார்கள். இவர்கள் ஜெபித்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. கிறிஸ்தவ உலகம் பரிந்துரை ஜெபம் செய்கிற மற்றவர்களுக்கு, உங்களுக்கு பிரச்சனைகளா, எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்கிற அத்தனை பேர் வேட்டைக்காரர்கள்.
பணம் வேட்டையாடுகிறவர்கள், பணத்திற்காக கூலிக்காக பரிந்துரை ஜெபம் செய்பவர்கள், இன்டர்செஷனல் பிரேயர் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்பாதிருங்கள். இங்கே அந்த பரிந்துரை ஜெபக்காரர்கள் வேண்டாம் உங்களுக்கும் எனக்கும். கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வழக்காடுனர்களோ உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்கள் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் வியாகுலங்களை, மனவேதனைகளை, மன வியாகுலங்களை தேவனிடத்தில் உங்களை தவிர வேறு யாரும் தேவனிடத்தில் ஒப்படைக்க முடியாது. உங்களுக்காக நான் அழ முடியுமா? பணம் கூலிக்காக ஜெபிக்கிறவன் கிளிசரனை தடவிட்டு அழுகிறது மாதிரி நடிப்பான். நிறைய பிரசங்கிமாரை பார்க்கிறோம். ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் மேடைகளிலே ஜெபிக்கிற அழுது ஒப்பாரி, பொம்பளைங்களை மாதிரி ஒப்பாரி வைத்து ஜெபிக்கிற கள்ள உபதேசக்காரர்களை பார்க்கிறோம். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நான் யாரையும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் எல்லாரும் வெளிப்படையாக உங்களுக்காக அவர்கள் அழுது உருகி கண்ணீர் விட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது போல், ஒப்பாரி வைத்து ஜெபிப்பது போல் வேஷம் போடுகிறவன் ஒருவனும் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவர்களிடத்திலும் இல்லை, இவர்கள் கிறிஸ்தவர்களும் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் இல்லை, கிறிஸ்து அவர்களுக்குள்ளிலும் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கூலிக்காக தான். மீகா, மல்கியா முதலானவர்கள் சொல்லுகிறார்கள், கூலி இல்லாமல் என் பலிபீடத்தில் அக்கினியை கொளுத்தவும் மாட்டார்கள். அதாவது உனக்காக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் மாட்டார்கள். எல்லாம் கூலிதான். கூலி இல்லாமல் என் ஆலயத்தின் கதவுகளை திறக்க கூட மாட்டார்கள், பூட்டவும் மாட்டார்கள். உங்கள் தீர்க்கதரிசிகள் கூலிக்கு குறி ஜெபிக்கிறார்கள், கை கூலிக்கு குறி சொல்லுகிறார்கள். எல்லாம் கிறிஸ்தவ உலகம் இத்தகையவர்களாலே நிறைந்து போயிற்று. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார் இருக்கிறார்? யோபு சொன்னது போல மனிதருக்காக பிதாவினிடத்திலே, தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியின் ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர். அவர் ஆவியானவராக பரிந்து பேசுகிறார். அவர் சிலுவையிலே நின்று பரிந்து பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா சிலுவையின் தியான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகிற 18ஆம் தேதி, இன்று தேதி 4, வருகிற இன்னும் 15 அல்லது 14 நாட்கள் இருக்கிறது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி அன்று சிலுவை தியானத்திலே முதலாவது வார்த்தை, சிலுவையிலே நின்று தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அறைந்து கொலை செய்ய ஒப்புக் கொடுத்தவர்களுக்காக, சிலுவையிலே அறைந்து கொலை செய்தவர்களுக்காக, அந்த கொலை செய்ய துணிகரம் கொண்டவர்களுக்காக சிலுவையிலே நின்று முதலாவது பரிந்து பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதான் உண்மை. அதுதான் உண்மை. அவர்தான் உனக்காக, எனக்காக தேவனிடத்திலே கொலை பாதக குற்றமாகிய நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் இந்த கொலை பாதகத்தை செய்தது இன்னாருக்கு என்று அறியாதிருக்கிறார்கள். அறிந்திருக்கிறோமா? நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரை இத்தனை ஆண்டுகள் சிலுவை தியானத்திலே பங்கெடுக்கிறோம், பேசியிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே அநேகர். நீங்கள் சிலுவை தியான வார்த்தைகளை தியான நாளிலே, சிலுவை அதாவது அந்த துக்க வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுகின்ற அந்த நாளிலே சிலுவை மொழிகள், 7 சிலுவை மொழிகளிலே அந்த முதல் மொழியை பேசி இருக்கிறவர்கள், பேச போகிறவர்கள், இந்த ஆண்டு பேச போகிறவர்களும் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாராகிலும் இந்த கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தையை பார்த்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று பிதாவினிடத்திலே பரிந்து பேசிய அந்த வழக்காடிய ஜனங்களுக்காக, தன்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்கிறவர்களுக்காக
பிதாவினிடத்திலே பரிந்து பேசிய அல்லது வழக்காடிய தன் சார்பு நியாயத்தை எடுத்து வைத்த அந்த வார்த்தையை தியானித்திருக்கலாம், தியானிக்க போகலாம். அதற்காக நீங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே பரிந்து பேசினார். இதுதான் பரிந்துரை ஜெபம். இதுதான் தன்னை கொலை செய்தவர்களுக்காக தேவனிடத்திலே மனிதன் பரிந்து பேச வேண்டிய காரியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் குற்றவாளிகள், பிறரை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள், பிறரை கொலை செய்ய கொலை தண்டனை, மரண தண்டனைக்கு விதிக்கிறவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். தாங்கள் யாருக்கு நிரபராதியை குற்றவாளியாக தீர்த்து அவனுக்கு சிறை தண்டனை விதிக்கிறவர்களும் அப்படித்தான். நியாயாதிபதிகள், நீதிபதிகளும் அப்படித்தான். அறிந்து செய்யவில்லை. கூலிக்காக, பணத்திற்காக, கைக்கூலிக்காக, பெட்டிகளுக்காக நிரபராதிக்கு சிறை தண்டனை, குற்றவாளிக்கு விடுதலை. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 100 ஒருவருக்கு குற்றவாளி உண்மையாக தண்டிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதிலே மறைந்திருக்கிற இன்னொரு பொருள், தாங்கள் இன்னாருக்கு, யாருக்கு இந்த சிலுவை கொலைபாதக தண்டனை, கொலை தண்டனை, சிறை மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். யாரை கொலை செய்வதற்காக கூக்குரலிட்டோம், இவனை அகற்றும், இவனை அகற்றும், இவனை கொலை செய்யும், சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள் என்று அறியாமல் செய்தார்கள். ஏனெனில் அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய மனம் குருட்டாட்டம் படித்திருந்தது. மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருட்டு இருளாகி போயிருந்தது, குருட்டாட்டம் படித்திருந்தது. ஆவிக்குரிய குருடர்களாயிருந்தார்கள். அவர்தான் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த மேசியாவாகிய கிறிஸ்து என்று அறிந்தும் அதை உணர்ந்து கொள்ள மனமற்றவர்களாய், அறியாதவர்களாய் குற்றம் செய்தார்கள். அதனால் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். இங்கே நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபையாருக்கு எழுதின நிருபம், அதாவது கடிதம். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோபு அன்றைக்கே இன்றைக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு யோபு பிதாவினிடத்திலே மன்றாடி இருக்கிறார். ஒரு மனுபுத்திரனே, ஒரு மனுஷனுக்காக சிநேகிதன் ஒருவன் வழக்காடுகிறது போல. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல் தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இன்று எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா மனிதர்களும் மனதளவில் பாதிக்கப்படுகின்ற போது, தனக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு, தனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையே என்கிற அந்த நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு அனுபவம் வருகிற போது, மனதளவிலே கதறுகின்ற போது கேட்கின்ற ஒரு கேள்வி, நீங்க கேட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம், எனக்காக பரிந்து பேச, எனக்காக கை கொடுத்து என்னை தூக்கிவிட, இந்த கொடிய ஆபத்திலிருந்து என்னை கை தூக்கி நிறுத்த, என்னை விடுதலையாக்க ஒருவரும் இல்லையோ என்கிற அந்த ஆதங்கம் உங்கள் உள்ளத்திலே தோன்றுகின்ற போது ஒருவர் இருக்கிறார். அவர்தானே மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியாயிருக்கிற கிறிஸ்துவானவர் எனக்காக என் ஆவியின் அங்கலாய்ப்பை, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை, என் ஆள் மனதின் அங்கலாய்ப்பை கூர்ந்து கவனித்து எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்றாயிலும் இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா? நீ உண்மையான கிறிஸ்தவனாக, உத்தம கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த எண்ணங்களும் இந்த அனுபவங்களும் உங்களுக்கு வந்திருக்கும்.
இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பக்தி வேட கிறிஸ்தவர்களே. உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இந்த அனுபவம், யோபுவுக்கு வந்த இந்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலே வந்த அனுபவம் உனக்கும் எனக்கும் வரவில்லை என்றால் நீங்களும் நானும் உத்தம கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. நாம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை, கிறிஸ்துவை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். எதற்காக? பணம், பணம், கூலி. கூலிக்கு ஜபித்தால் கூலி கிடைக்கும், பிரசங்கித்தால் காணிக்கை கூலி கிடைக்கும். குறி சொன்னால், தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் குறி சொன்னால் கூலி கிடைக்கும். அதான் மீகா, மல்கியா முதலானவர்களின் புத்தகம் சொல்லுகிறது. கூலி இல்லாமல் எவன் என் ஆலயத்தின் கதவுகளை மூடுவான், பூட்டுவான். கூலி இல்லாமல் எவன் என் பலிபீடத்திலே, என் ஆலயத்தின் பலிபீடத்திலே அக்கினியை போடு கொளுத்துவான். உங்கள் தீர்க்கதரிசிகள் கூலிக்கு ஜெபிக்கிறார்கள். உங்கள் போதகர்கள், உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் அப்போஸ்தலர்கள் கூலிக்கு ஜெபிக்கிறார்கள், கைக்கூலிக்கு குறி சொல்லுகிறார்கள். எல்லாம் கைக்கூலி, பணம், பணம், பணம். கண்களை மறைத்து விட்டது. நீ நீதி செய்கிறாயா, நீ அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறாயா, தேவனுக்கு துரோகம் செய்கிறாயா, உன்னிடத்தில் ஜெபிக்க வருகிறவனுக்கு துரோகம் செய்கிறாயா, அவர்களை ஏமாற்றுகிறாயா, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்று எண்ணிக்கொள். எல்லாம் கூலிக்காக. அதான் சொல்றது, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. இன்றைய கிறிஸ்தவ மதம் சார்ந்து இருக்கிறவர்கள் அனைவரும் பக்தி வேடக்காரர்களே. தெய்வ பக்திக்கு ஏதுவான வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் கூலிக்காக. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? இதை நீ உணர்ந்து கொண்டால் நீ உத்தமனா, உண்மையான கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனா, கிறிஸ்துவனுக்குள் வாழுகிறாரா என்பதை நீ புரிந்து கொள்வாய். கிறிஸ்துவனுக்குள்ளும் நீ கிறிஸ்துவுக்குள்ளிலும் வாழ்ந்தால் மட்டுமே நீ கிறிஸ்தவன். இல்லைன்னா பக்தி வேடக்காரன் தான். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் பணம் என்ற ஒரு சுவர் குறுக்கே நிற்குமானால் நீ உண்மையில் 100% கிறிஸ்தவனே அல்ல. பணம், கைக்கூலி என்கிற காணிக்கை உனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே நிற்குமானால், உனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில் நிற்குமானால், உனக்கும் தேவனிடத்தில் நீ ஜெபிக்கிற, பரிந்து பேசுகிற ஜபங்களுக்கும் இடையிலே கைக்கூலி, காணிக்கை, பணம் நிற்குமானால் அந்த ஜபம், இந்த கைக்கூலி, பணம் என்கிற கைக்கூலி காணிக்கைக்கு மேலே போகாது. நீ உத்தம கிறிஸ்தவன் அல்ல. நீ இன்டர்செஷனல் பிரேயர் வாரியார் அல்ல. அதாவது பரிந்துரை ஜபமும், உன்னை நம்புகிறவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜபிக்கிற ஜப வீரன் அல்ல. உனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ பணத்துக்காக ஊழியம் செய்கிறாய் என்பதை புரிந்து கொள். இங்கே சொல்லுகிறார் பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதத்திலே 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்தபடியே ஆவியானவரும், அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் சத்திய ஆவியானவர், அவர்தான் தேவ ஆவியானவர். கிறிஸ்துதான் தேவன், தேவகுமாரன், ஆவியாயிருக்கிற தேவன் அவரே. அவர் சொல்லுகிறார், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே, இந்த பலவீனங்கள் எல்லாம் அறியாமை என்கிற பலவீனத்தையும் குறிப்பிடும். நம்முடைய அறியாமையினாலே வீணான வார்த்தைகளை நாம் ஜபங்களிலே பயன்படுத்துகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு பலவீனம். நம்முடைய ஜபங்களிலே இருக்கிற குறைபாடு. இன்னொன்று, நம்முடைய அறியாமையினாலே எனக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாது, அது புரியவில்லை, எனக்கு ஜபித்து பழக்கம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். மற்றவர்களைப் போல கவர்ந்தெழுக்கும் விதமாக எனக்கு ஜபிக்க தெரியாது, வேண்டாம்,
யாரை? தேவனை எப்படி நீ கவர்ந்து இழுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரை நீ எப்படி கவர்ந்து கொள்ள முடியும்? முடியாது. அவர்தான் உன்னை கவர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அநேக பசப்பு ஜப வீரர்களும், பசப்பு ஜப வீராங்கனைகளும், பசப்பு பிரசங்கியார்களும், போதை தரகர்களும், போதகர்களும், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், அப்போஸ்தலர்கள் என்றும், ஜப வீரர்கள் என்றும், ஜப வீராங்கனைகள் என்றும், பிரசங்கியார்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிற அநேகர் கவர்ச்சியாக தேன் தடவி ஜெபிப்பார்கள். அதாவது அவங்க ஜபிக்கிற ஜபத்தை பார்த்தா கிராமங்களில் சொல்ற மாதிரி அவனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வயத்தில் இருக்க புள்ள கூட பிரசவ வலி வராமலே அப்படியே நழுவி புள்ள வெளியே வந்துடும் அப்படிமா. அவ்வளவு நயமாக ஜபிப்பார்கள், அவ்வளவு லயமாக ஜபிப்பார்கள், கவர்ச்சியாக ஜபிப்பார்கள், உருகி ஜபிப்பார்கள். நம்முடைய ஜப வீரர்கள் உலகளாவிய பெரிய பெயர் பெற்ற பிரசங்கியார்கள் எல்லாம் நமக்கு இருக்காங்களே. பப்ளிக் மேடையிலேயே, அந்த ரீடிங் டேபிள் அல்லது ஜப மேடையிலே நின்று கண்ணாடியப்பட்டிருப்பான், கமந்து நிற்பான், கண்ணெல்லாம் திறந்து மேடையில் இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க மக்களை தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனா அவன் உருகி ஜெபிப்பான், அழுது ஜெபிப்பான். தேவனுடைய மனுஷன். இங்கே தேவனுடைய லிஸ்ட்ல இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவர்களெல்லாம் சாத்தானுடைய கைக்கூலிகள், பக்தி வேடக்காரர்கள், மற்றவர்களை நயவஞ்சகமாய் ஏமாற்றுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே ஜபிக்க செல்லாதிருங்கள். நீங்க பத்திரிகையில உனக்கு அவன் தலையில தோல்ல கை வச்சுட்டு இருக்க மாதிரி, உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, கட்டி பிடிச்சு முத்தம் தர்ற மாதிரி, உன் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உனக்கு போட்டோ வரணும்னா அவன்கிட்ட போ. ஏன்னா நீயும் பக்திமான் ஆகிக்க, நீயும் பொய் சாட்சிக்காரன் ஆகிக்கொள். ஏன் கொடுக்கணும் 50,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய். அப்பதான் உனக்கு தோல்ல கை வைப்பான், உங்க தலையில கை வைப்பான். ஏன்னா இல்லைன்னா நீ பக்கத்திலே போக முடியாது. ஆனா அவனை சுத்தி ஒரு கருப்பு பூனை இருக்கும், ஒரு ரவுடி கூட்டம் இருக்கும். அவங்கள தாண்டி நீ அவங்க பக்கத்திலே போக முடியாது. புரிஞ்சுக்கணும், தேவனுடைய மனுஷன். இப்படிப்பட்டவர்களிடத்திலே போகாதிருங்கள். ஆனால் இந்த ஜபம் என்ன சொல்லுகிறார்? அந்தபடியே நமது பலவீனங்களிலே, நமது பலவீனங்கள்னா உன்னை அறியாமை என்கிற பலவீனம், எனக்கு ஜபிக்க தெரியாது என்கிற ஒரு பலவீனம், மற்றவர்களைப் போல வசீகரமாக பிறரை கவர்ந்தெழுக்கும் விதமாக எனக்கு ஜபிக்க வராது. வேண்டாம். நீ உன் ஆத்மாவின் விடுதலைக்காக, உன் குடும்பத்தின் தரித்திரம் விலகுவதற்காக, அதாவது இல்லாமை, பஞ்சம், இல்லாமை, தரித்திரம் விலகுவதற்காக, உன் வியாதி குணப்படுவதற்காக, உனக்கு இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற உனக்கு இருக்கிற பிசாசின் உபத்திரவங்கள் உன்னை விட்டு விலக்கப்படுவதற்காக, உன் வியாகுலங்கள், உன் துன்பங்கள், உன் வேதனைகள், உன் நல்லாமைகள், இயலாமைகள், வியாதிகள், துன்பங்கள், மரண கண்ணிகள், மரண கட்டுகள், உன்னால் உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே உன் விடுதலைக்காக நீ வரிந்து பேசும்போது ஜபிக்கிறதுல அழகு, வசீகரம், அந்த கவர்ச்சி இதெல்லாம் தேவையில்லை. நீ அழுது அவன் உனக்காக ஒப்பாரி, அதாவது கண்ணை திறந்து வச்சு இங்க எவன் எல்லாம் பணக்காரன் இருக்கான், எவன் எல்லாம் அழகானவன் இருக்கா இங்கிறத பாக்குறதுக்காக கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே கமந்து நின்று ஜெபம் பண்றான் இல்ல, ஒப்பாரி வச்சு அழுது ஜெபம் பண்றான் இல்ல, உனக்கு உருகுது, அவன் அழுகிறான் இல்ல, அவனுக்கு பணம் குவியுது, காணிக்க குவியுது, கோடி கோடியாய், அவன் அதுக்காக அழுறான், வேஷம் போடுறான், நீ உருகிற. ஐயா எனக்காக எப்படி அழுகு பிரசங்கியாரு, ஊழியக்காரரு, தேவனுடைய மனுஷன் எப்படி அழுகிறாரு பாருங்க. நீ உன் தேவனுடைய சமூகத்திலே, நீ இருக்கிற இடத்திலே, நீ இருக்கிற வீட்டிலே, உன் வீட்டின் உள்ளறையை பூட்டிக் கொண்டு, உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு, இருதயத்தின் கதவுகளை திறந்து வைத்து தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்டு சத்திய வேத வசனம், நீ அறிந்திருக்கிற சத்திய வேத வசனங்களை படித்து தேவனுடைய சமூகத்திலே கதறு. அந்தரத்தில் நீ கதறுகிற, இருட்டறையிலே நீ உன்
அறையின் கதவுகளை பூட்டிக் கொண்டு உன் இதயத்தின் கதவுகளை திறந்து வைத்து நீ கதறி கொண்டிருக்கிற உன் இதயத்திலே கதறி சில வேளைகளிலே நீ வாய்விட்டும் அலறி அழுது ஒப்பாரி வைப்பாய். உன் இதயம் உடைந்து நீ அழுவாய். அப்படி நீ அழுகின்ற போது அதை உன்னதத்தில் இருந்து கவனிக்கிற எங்கும் நிறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், the omnipresence spirit of God, எங்கும் நிறைந்திருக்கிற தேவனுடைய ஆவியானவர், எங்கும் நிறைந்திருக்கிற சத்திய ஆவியானவர், எங்கும் நிறைந்திருக்கிற தேவ ஆவியானவர், கிறிஸ்துவன் ஆவியானவர் உன் அந்த விண்ணப்பங்கள் அழுது புலம்பி உன் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற, உன் ஆவியிலே நொறுங்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் ஜெப அலைகளோடு ஒலி அலைகளோடு அவருடைய பரிந்து பேசுகிற விண்ணப்பத்தின் ஒலி அலைகள் இணைந்து தேவனுடைய சமூகத்திலே செல்லும். அந்த ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இங்கே சொல்லுகிறார், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால், அந்த அறியாமையை குறித்து அந்த வேதவசனமே சொல்லுகிறது. நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்ன காரியங்களுக்காக, வியாதியிலிருந்து குணப்படுவதற்காக, பிசாசின் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, மரண கட்டிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, மரணத்திற்கு எதுவான கொடிய வியாதிகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக, இல்லாமை எனும் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, இன்னவைகளுக்காக என்னென்ன விதமாய் ஜபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறபடியினால் வீணான வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கவனிக்கிறவர்கள் நன்றாக ஜபிக்கிறான் என்று சொல்வதற்கு ஏதுவாக வீண் வார்த்தைகளை, அது வீண் வார்த்தைகள் என்று சொல்கிறார். மற்றவர்கள் அல்லது கவனிக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கவனிக்கிற அவர்கள் தவறாக எண்ணிவிடக் கூடாது என்று ரொம்ப சுத்தமான வார்த்தைகளை, கவர்ச்சியான வார்த்தைகளை, இனிப்பு தடவிய வார்த்தைகளை நீ பேச வேண்டாம். உனக்கு தெரிந்திருக்கிற வார்த்தைகளில் உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அதோடு கலந்து தேவ சமூகத்தில் நீ உன்னை தாழ்த்தி ஜபிப்பாயால், தாழ்த்துதல் நிச்சயம் தேவை. நீ நான் பாவி என்று உணர்வது எனக்கு அவசியமாக இருக்கிறது. தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பாவியாக இருக்கிறான். தன்னிடத்தில் பாவம் என்று இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னை தேவனுக்கு முன்பாக பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான், உயர்த்துகிறான். பாவம் இல்லாத மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கும் வரை பாவம் செய்யாத மனிதனே இருக்க முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. கிறிஸ்து மனிதனாக பூமியிலே இயேசு என்ற பெயரில் வாழ்ந்த காலத்தில் மட்டுமே அவர் சொன்னார், அவர் தேவகுமாரன், தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட மாமிச சரீரம் தான் இயேசு என்ற மனித குமாரன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனித குமாரனாகிய இயேசுவே சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று சொல்லத்தக்கவன் ஒருவனாயிலும் உண்டோ என்று கேட்டார். உன்னால கேட்க முடியுமா? நாம் எல்லாரும் பாவிகளே. ஏதாகிலும் ஒரு விதத்தில் நாம் நமக்கு பாவம் செய்திருப்போம். நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய், நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாய், நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்திருப்போம். பிறருக்கு செய்யவில்லை என்றாலும், நம்மால் பிறருக்கு எந்த தீமையும் விளையவில்லை என்றாலும், நம்முடைய சரீரத்திற்கு தீங்கு விளைத்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திற்கு நாமே தீங்கிழைத்திருப்போம். பாவம் இல்லையா? அதனால் தான் இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று ஒருவன் சொல்லக்கூடுமோ? சொல்லணும்னா நீ நிரூபிக்கணும். பொய் சாட்சிகள் எல்லாம் அங்கு செல்லுபடியாகாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு சாட்சி சொல்லுகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார், வேறொருவர் இருக்கிறார், அவர் எனக்காக சொல்லுகிற சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க எல்லாம் போதகர்களுக்கு பணத்துக்காக, கூலிக்காக, கைக்கூலிக்காக இயேசு கிறிஸ்துவை விற்று பிழைக்கிற இந்த ஓநாய் கூட்டத்திற்கு, கள்ள பிரசங்கியார்களுக்கு, கள்ள ஊழியக்காரர்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள தேவனுடைய மனுஷர்களுக்கு, கள்ள பரிசுத்தவான்களுக்கு பொய் சாட்சி சொல்லுகிற கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, உன்னையும் உன் இருதயத்தையும் உனக்குள்ள எல்லாவற்றையும், தாயின் வயிற்றிலிருந்து நீ மனிதனாக, மனித குழந்தையாக வெளியிலே பிறந்த போது தேவன் உன்னிடத்தில் எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ, உருவாக்கி வைத்திருக்கிறாரோ, அனைத்தையும் தேவனுக்கு என்று காணிக்கையாக நீ கொடுக்க வேண்டுமே தவிர தேவன் உன்னிடத்திலிருந்து காணிக்கைகளை கேட்கவில்லை. தேவனுக்கு காணிக்கை, கர்த்தருக்கு காணிக்கை, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்கை என்று நீ இந்த கள்ள ஊதாரி ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுக்கிறாய். பொய் சாட்சிக்காரர்களுக்கு, கள்ளர்களுக்கு, திருடர்களுக்கு, ஓநாய் கூட்டத்திற்கு காணிக்கை கொடுக்கிறாய். காணிக்கை கர்த்தருக்குரியது. அது பணம் அல்ல. உன் இருதயத்தை அவருக்கு கொடு. 10 கட்டளைகளிலே முதலாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தையும், முழு ஆத்மாவையும், முழு மனதையும், முழு சிந்தையையும், முழு பலத்தையும், முழு ஆவியையும் அவருக்கு கொடு. கொடுத்தியா காணிக்கையாக? இல்ல. ஒன்ன கொடுக்கிறதுக்கு பதிலா 100 ரூபாய் கொடுக்க, 50 ரூபாய் கொடுக்க, உனக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்க, 5000 ரூபாய் காணிக்க கொடுக்கிற, 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கிற. பணத்தை யாரையா கேட்டா அவங்கிட்ட? அவர் சொல்லுகிறார், நான் ஆட்டையோ மாட்டையோ உன்கிட்ட கேட்கல, நீ செலுத்துகிற பலிகள் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லுகிறார். வீண் காணிக்கைகளோடு என் ஆலயத்தில் வராதிருங்கள் என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தை தேவனுக்கு காணிக்கையாக கொடு. உன் இருதயத்தில் இருக்கிற 10 தசம பாகம், உன் சரீரத்தில் இருக்கிற 10 உடல் உறுப்புகளை, மிக முக்கியமான உறுப்புகளை, உன் முழு சிந்தை, உன் மூளையை, உன் இதயத்தை, உன் ஆத்மாவை, உன் மனதை, உன் ஜீவனை, உன் முழு பலத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடு. உன் அறிவை காணிக்கையாக கொடு. எதை கொடுத்திருக்க? பணம் கொடுக்கிற. அதை அந்த கொள்ளைக்கார கூட்டம் கொள்ளையடிச்சு கோர்ட்டுக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க உல்லாசமாய் வாழ்கிறார்கள் கிறிஸ்துவின் பேரால். ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதை புரிந்து கொள். இவங்க உனக்காக ஜபிச்சு நீ விடுதலை பெறுவாய், நீ ரட்சிக்கப்படுவாய். நடக்காது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விடுதலையாக்க முடியாது. அதை புரிந்து கொள். தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியாதவன் தானே ரட்சிக்கப்படாமல் இருந்து பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறாமல் உன்னை எப்படி பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவான், மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவான்? சிந்திக்க மாட்டீர்களா? நீ சொல்லுகிறார், நாம் இன்னபடி ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே, அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத, வார்த்தைகளில் அடங்காது, வாக்கு கடங்காத, வார்த்தைகளில் அடங்காத பெருமூச்சு. ஒரு பெருமூச்சு 1000 அர்த்தம் சொல்லும். அது தேவனுக்கும் ஆவியானவருக்கும் தான் தெரியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ உனக்கு மரண வியாகுலத்தில், மன வியாகுலத்தின் அந்த வேதனையின் உச்சத்தில் பெருமூச்சு விடுகிற போது அந்த பெருமூச்சின் அர்த்தம் என்ன என்று உனக்கு தெரியுமா? உன் ஆவி, உனக்குள் இருக்கிற நொறுங்கி போன அந்த ஜீவ ஆவி உனக்குள் இருந்து பெருமூச்சு விடுகிறது. அது தேவ ஆவியானவருடைய அந்த ஒலி அலை வரிசை. அந்த ஒலி அலை வரிசையோடு அது இணையும். உன் பெருமூச்சின் சத்தம் தேவனுக்கு கேட்கும். அதற்கு பதிலும் கிடைக்கும். ஏன்? உன் இருதயம் நொறுங்கி, உன் ஆவி முறிந்து நீ பெருமூச்சு விடுகிறாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. அந்த பெருமூச்சின் சத்தம் தேவனிடத்தில் போய் சேரும். உனக்காக ஒப்பாரி வைக்கிற காணிக்க பொறுக்கியின் ஜபம் தேவனிடத்தில் போகும் என்று நினைக்கிறாயா? இங்கே ஆவியானவர் உனக்காக உன் பெருமூச்சுகளோடு, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, வார்த்தைகளில் அடக்க முடியாத பெருமூச்சுகளோடு உனக்காக தேவனோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிறவர் தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்பதை மறந்து விடாதே. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
உன் நிலையை உணர்ந்து உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைந்து நொறுங்கி போன ஆவியோடும் இருதயத்தோடும் நீ தேவனை நோக்கி கதறுகிற அந்த பெருமூச்சுகளின் சத்தம், அந்த விண்ணப்பத்தின் சத்தம் தேவ சமூகத்திலே எட்டட்டும். அப்பொழுது அந்த ஜபத்தோடு, உன் வேண்டுதல்களோடு, பெருமூச்சின் கதறலோடு, அந்த சத்தத்தோடு சத்திய ஆவியானவருடைய வேண்டுதலில் அந்த பரிந்து பேசுகிற, உனக்காக பரிந்து பேசுகிற அந்த ஜபங்களும் தேவ சமூகத்திலே எட்டும். உனக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா நீ சம்பாதிக்கிற பணத்தை இந்த ஓநாய்களுக்கு, உனக்காக பரிந்து பேசுகிற, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிற இந்த வேட்டை நாய்களுக்கு கொடுக்கிற காணிக்கைகள், உங்கள் உழைப்பின் பலன் அனைத்தும் இவர்களுக்கு காணிக்கையாக, கைக்கூலியாக போய்கொண்டே இருக்கும். அவர்கள் உல்லாசமாய் வாழ்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் தான் யோபு கேட்டான், மனுபுத்திரன், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அறிந்து கொண்டாயா? உனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர், தேவனிடத்தில் வழக்காடுகிறவர், தேவனிடத்தில் மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், உனக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசி ஜெபிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னும் சத்திய ஆவியானவர். அவரை உறுதியாய் பிடித்துக்கொள், நீ கிறிஸ்தவனாக இருப்பாய். இன்னும் யோபு புத்தகத்திலே இன்னும் 3-4 வார்த்தைகள் புரியாத, அர்த்தம் புரியாத வார்த்தைகள் இருக்கிறது. மத்தியஸ்தர், மீடியேட்டர் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கும் வேதாகமத்திலே பதில் இருக்கிறது. சாமாசியர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கும் வேதாகமத்திலே பொருள் இருக்கிறது. அந்த சாமாசியர், மத்தியஸ்தர் என்கிற 2 வார்த்தைகளை குறித்து அடுத்து வரும் நாட்களிலே நான் உங்களோடு அந்த தியான செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்தியை இத்துடன் நிறைவு செய்து, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிற தேவ ஆவியானவரோடு, சத்திய ஆவியாகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து, உள்ளம் உடைந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும், முழு பலத்தோடும் ஜெபிக்க பழகுவோம். அவர் நம் அனைவருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.